கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மலர செய்யும் தேவன், இதுல 16வது செய்தியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உலையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றிலென்று எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஊரா 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 ரிவரி வரி வரி வரா ரே பரபரா ரே கரி கரா ரே கரி கரி கரா, பாத்மோ தேவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தேவினிலே பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ஓமா ரிமா ஓமரா ஓபோ பாவோ வரவரா ரே கர கர ரே கரி கர ரே கனக சகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரம் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வாழ்ந்தேன் வாந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வாழ்ந்தேன் ஓந்தன் பாதத்திலே, ரக ரக ரகரா ருப 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 ருபரா கரபரா கருபரா கனிகரகரா, ஆவியின் வரங்களினால் நயம் நிரப்பிடமே, ஆவியின் வரங்களினால் நயம் நிரப்பிடமே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றம் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றம் இந்த வேளையிலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு செய்தி தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய பல வல்லமைகள்ல ஒரு விசேஷமான வேலையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன திருவள்ளுவர் வசனம், ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் தன்னை என்ன சொல்லுகிறார்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் இஸ்ரவேல் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், 3வது லெபனோனை போல் வேர் ஊன்றி நிற்பான். இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு எஸ்தர் புஸ்தகத்துல தியானிக்க இருக்கிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 9வது அதிகாரத்திலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை நான் சொல்றேன், அது ரிப்பீட்டடா வர்றத நீங்க பார்க்கலாம். பாருங்க, எஸ்தர் 9வது அதிகாரத்துல 15வது வசனத்துல கடைசியில் பாருங்க, ஆனாலும் கொள்ளையிடைய தங்கள் கைகளை நிற்கவில்லை. 16வது வசனம் சேம் திங் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஆனாலும் கொள்ளையிட அவர்கள் கைகளை நீட்டவில்லை.
ஏன் இது திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டா, கொள்ளையிட கையை நீட்டவில்லை. இவர்களுக்கு ஒரு கட்டளை வந்துச்சு. என்ன கட்டளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 13 வசனம். ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகளை சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மலாகும். அவளை கொள்ளையிடம். பாருங்க, கொள்ளையிடணும்னு சொல்லி யார் இஸ்ரேல் மக்களை கொள்ளையிடணும்னு சொல்லி கட்டளை வந்திருக்கு. ஆனா எங்க ஆண்டோடைய பிள்ளைகள் கொள்ளையிட மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் 3 முறை அதே வார்த்தை திரும்ப திரும்ப வருது. சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காரியம் நடக்க வேண்டியிருக்கு. ஒன்னு, தேவன் அவர்களுக்கு பனியை போல் இருக்கணும். பனியை போல் இருந்தார்னு சொல்லி 10வது வசனத்துல பார்க்கணும். 2வது, அவர்கள் மலரணும் லீலி புஷ்பத்தை போல. 3வது, வேர் ஊன்றி நிற்கும். இது எல்லாத்தையுமே சாத்தான் என்ன செய்யணும்னு நினைச்சானா, டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தங்க, முழுமையாக அழிக்கப்படணும். இந்த அழிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தது யார் அதான் பார்க்கணும். 3வது அதிகாரம் 1 வசனத்துல ஆமான். ஆமான் யாருக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்பாலஜினா, ஒரு உதாரணத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு டைப்பாலஜி? யோசேப்பு. யோசேப்பு எவ்வளவு விற்கப்பட்டாரோ அதே மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைப்பாலஜி. அந்த டைப்பாலஜில இங்க ஆமான் யாருக்கு டைப்பாலஜினா, சாத்தானுக்கு அடையாளம். சாத்தானுடைய நோக்கம் என்னன்னா, இதுதான் அவனுடைய நோக்கம். வாசிப்போமா? யோவான் 10வது அதிகாரம் டைப்பாலஜி 10வது. யோவான் 10:10 சாத்தானுடைய வேலை தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடுறான், கொல்றான், அழிக்கிறான். நானும் அவருக்கு ஜீவனை உண்டாக்கும், ஜீவன் பரிபூர்ணமாகும். அதுபோலதான் இங்க நம்ம பார்க்கிற எஸ்தர் 3வது அதிகாரம் 1 வசனம். இந்த ஆகாஸ் ராஜா ஆமானை உயர்த்தி வைக்கிறார். உயர்த்தி வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர் கொடுத்துறாரு. அந்த பவர் எல்லாருக்கும் கிடைக்காது. என்னுடைய தம்பி டாக்டர் விமலேஸ்வரனுக்குள்ள எல்லாரும் உள்ள போக முடியாது. நான் போவேன், ஒரு சில ஸ்டாஃப் மரியாதை மாதிரி ஆளு உள்ள போலாம், ஆனா எல்லாருக்கும் போக முடியாது. அதுபோல இங்க இதுல ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு இருக்குது. அந்த ஆமானுக்கு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது எஸ்தர் 3வது ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலிலே ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லோரும் அவனுக்கு வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். இதுதான் எல்லாரும் செய்யணும். வந்த உடனே பெருசா கும்பிட போடணும். ஐயா ஆமானவர்களே வணக்கம் அப்படின்னு சொல்லணும். அவெல்லாம் திரும்ப வணக்கம் வைக்க மாட்டான். நல்லவனா அப்படி பேச தலையை ஆட்டுவார். அவனா என்ன அர்த்தம்? நான் உன்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் முருகதாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கணும். ஏன் வணங்கவில்லை, நமஸ்கரிக்கலும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு இவன் ஒரு யூதன். யூதனுக்கு தேவன் ஒருத்தர் தான் வணங்கலாம், அவரை தான் நமஸ்கரிக்கணும், அவரை போற்றணும், துதிக்கணும். துதி கன மகிமை யாருக்குன்னா மனுஷங்களுக்கு கொடுக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த செய்தி சொல்றதுக்கு புல்பிட்ல ஏறி நிக்கிறவர்கள் ஒரு 5 நிமிஷம் ஒருத்தருக்கா வணக்கம் வைப்பாங்க. முதல் பாஸ்டர், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதாவது இந்த செய்தி கொடுக்க பாஸ்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ், இப்படியே ஒவ்வொருத்தருக்கா சொல்லி அங்கேயே ஒரு 5 நிமிஷம் ஓடி போயிடும். ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. சரி, இப்ப நம்ம பார்க்கணும். இப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரிகர் பண்ணுது. எப்படி ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழிவு உண்டாக்குறது. அதாங்க, இதுதான் ரீசன் கிடையாது, இது ஒரு காரணம். இது இல்லாட்டாலும் சாத்தானுக்கு என்ன நோக்கம்னா, இந்த இஸ்ரேல் தேசத்தை அந்த மலர கருகிடும், உன்னுளம செய்தணும். அதான் சாத்தானுடைய நோக்கம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சாத்தானுடைய திட்டத்தை கேன்சல் பண்ணி உயர்த்துகிறார். சரி, பாப்போமா? 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகஸ்வேரு ராஜனுக்கு, உம்முடைய ராஜ்யத்திலே சகல நாடுகள்
சகல நாடுகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகஸ்வரி ராஜா கிட்ட எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்து தேசம் முதல் இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் உள்ள 167 நாட்களை, இத்தனை நாடுகள்லையும் அவங்க பரவி இருக்காங்க. அவங்க எப்படி பரவாங்க நம்ம பார்க்க போது பரவி இருக்காங்க. சரி, இப்ப சாத்தானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வழக்கத்திற்கு சகல ஜனங்களும் அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் தங்கள் தனித்தன்மையை காத்து வருகிறார்கள். அது என்ன தனித்தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எந்த தேசத்துக்கு போனாலும் அவர்கள் தாய் மொழியாகிய எபிரேய பாஷையில தான் வீட்டில் பேசுவாங்க. அவங்களுடைய ஆகாரம் அப்படித்தான் இருக்கணும். அவங்க ஜெபிக்காம அந்த நாளை முடிக்க மாட்டாங்க. உபவாசத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சனிக்கிழமை ஓய்வு நாள்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆண் குழந்தை பிறந்தானா 8வது நாள் விருத்து இருந்தா கரெக்டா செய்வாங்க. எந்த தேசத்துல சதவி பண்ணாலும் இந்த தனித்தன்மை விட மாட்டாங்க. ஆனா நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய மனைவி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். என்னுடைய மாமியாருடைய அம்மா சுத்தமான தமிழ் தான் பேசுவாங்க. அவங்க மலையாளமே பேச தெரியாது. எங்க மாமனார் எழுதுவாரு, பேசுவாரு, தமிழ்ல பேசுவாரு. ஆனா அவங்க அந்த தேசத்தை தமிழ்நாட்டை விட்டுட்டு திருவனந்தபுரத்தில் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனதுனால என்னுடைய மனைவி, தங்கச்சி, தம்பி 2 பேர் எல்லாம் மலையாளம் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தமிழே தெரியாது. பாத்தீங்களா, நம்முடைய கண்களுக்கு முன்னார ஒரு தலைமுறையிலேயே அவங்க தனித்தன்மையை விட்டுட்டாங்க. ஆனா யூதர்கள் அப்படி கிடையாது. அந்த தனித்தன்மையை கட்டேசி வரை காத்துட்டு இருப்பாங்க. அதனால தான் சாத்தானுக்கு பிடிக்கும். புரியுது உங்களுக்கு? மேட்ரு புரியுது உங்களுக்கு? சாத்தானுக்கு ஏன் பிடிக்கலன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரவுண்ட்ஸ் நான் போறேன். அங்க ஒரு ஸ்டாஃப், அது கத்தோலிக்க பெண், எங்க ஆலயத்தை சேர்ந்த ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு பெரிய குங்குமம் வச்சிருக்கா, அதுக்குள்ள ஒரு விபூதி போட்டிருக்கா, அதுக்கப்புறம் சந்தனம் எல்லாத்தையும் போட்டிருக்கா. நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் இந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணுன்னா நீங்க ஒத்துக்கிடுங்க. கிறிஸ்தவ பொண்ணா என்ன சொல்றீங்க அப்படிங்குது. இப்ப இந்த தனித்தன்மைங்கிற ஒரு கிறிஸ்தவ பொண்ணுக்கு எப்படி இருக்கணுங்கிறத கம்ப்ளீட்டா கொடுத்துச்சு. அதை பார்த்தா ஒரு இந்து பொண்ணு கூட இப்படி இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு இருக்கா. எப்படி அந்த தனித்தன்மை மாறுது பார்த்தீங்களா? ஆனா இவர்கள் அதை மெயின்டைன் பண்ண இங்கதான் சாத்தானுக்கு பிடிக்க மாட்டேங்குது. திரும்ப நான் அதை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. எஸ்தர் 3வது அதிகாரம் 8வது வசனம், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுக்குள்ளும் வழக்கது விகற்பமா இருக்குது. அவர்கள் ராஜாவின் சட்டத்தை கைக்கொள்ளு, ஆகையால் அவர்களை இப்படி ஒரு நியாயம் ராஜா அவர்களை அழிக்க வேண்டும். பாத்தீங்களா, அழிக்க வேண்டும். நான் சொன்னேன் 10வது அதிகாரம் யோவான் 10வது வசனத்துல சாத்தானுடைய நோக்கம்னா திருடணும், ஆத்துமா திருடணும், அவளை அழிக்கணும், நிர்மலமா, அதான் நோக்கம். இதே தான் இங்கே நடக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்னா, முதல் நான் உங்களுக்கு திரும்ப நான் ஒரு காமிச்சிட்டு திரும்ப வரப்போறேன். பாருங்க, எஸ்தர் 9வது அதிகாரத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமானுடைய குடும்பத்தை அழிச்சாச்சு. அதுல பூரிம் பண்டிகை வந்துருச்சு. அந்த வீடு யாருக்கு வந்துருச்சுன்னு கேட்டீங்க, 8வது அதிகாரம் வீடு எஸ்தருக்கு வந்துருச்சு. எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் 10வது வசனம் ஏன் வச்சிருக்காங்க? இதான் கேள்வி. 10வது வசனம் எதுக்காக வச்சிருக்காங்க நம்ம பார்க்க போறோம். 9வது அதிகாரத்துல எல்லாமே முடிஞ்சது. ஆனாலும் 10வது அதிகாரம் ஆவியானவர் வச்சிருக்காரு. இது எதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலர செய்துட்டேன். எந்த இஸ்ரேல் தேசத்தை அழிக்க ஆமா நினைச்சானோ அவனை அழிச்சிட்டு இஸ்ரேல் தேசத்தை மலர செய்துட்டான். அங்கதான் நம்ம பார்க்க போறோம். சரி, இதை கொஞ்சம் தொடர்ந்து பார்த்து வருவோம். 5வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்க போறோம். 5 சரி, அதுக்கு முன்னாடி 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்ப ஒரு கட்டளை வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சகல பெரியவர்கள் சிறியவர்கள் ஸ்திரீகள் சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கி அவளை கொள்ளையிடும். இந்த கட்டளை பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆயிடுச்சுங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்?
இஸ்ரேல் தேசத்துல இனி இருக்காது. ஆண் பிள்ளை இருக்க மாட்டாங்க, பெண் பிள்ளை இருக்க. இது சாத்தானுடைய நோக்கம் நிறைவேறின மாதிரி தெரியுது, ஆனா நிறைவேற. இதாங்க ஒரு பிரச்சனை. இந்த எஸ்தர் புத்தகத்துல ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மற்ற புத்தகத்துல வர்றதுல நம்முடைய தேவனுடைய பேர் இருக்காது. தேவனுடைய பேரே இல்லாத புஸ்தகம் இது ஒண்ணு. உன்னத பாட்டு ரெண்டுலயுமே பேர் இருக்காது. சர்வ வல்லவர் இருக்காது, தேவன் இருக்காது, கர்த்தாதி கர்த்தர் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா ஜெபம் இருக்கு. ஜெபம் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு அதிகாரத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம், நடந்த யாவிலையும் முருகதாய் அறிந்த பொழுது முருகதாய் தன் வஸ்திரத்தை கிழித்து ரட்டுரித்தி சாம்பலுடைய தீரம் அலற. இந்த அலறுதல் எதுக்காக வருதுன்னு அப்படின்னா, ஆவியானவருடைய தூண்டுதல். இப்ப யோனா உங்களுக்கு தெரியும். யோனாக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார், நீ எங்க போகணும், என்ன செய்தியை சொல்லணும். ஆனா அவர் தப்பான இடத்துல போய் நல்லா ஜாலியா அடித்தளத்துல போய் நல்லா பெட்ஷீட், பைபிள்ல இல்ல நான் நினைக்கிறேன், நல்லா பெட்ஷீட் பொத்திட்டு தான் தூங்க. யோனா ஒருவேளை என்னையே மாதிரி இருந்தாருன்னா நல்லா இதுவரை பெட்ஷீட்டை போட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அப்படி தூங்குறவருக்குள்ள எந்த வித உணர்ச்சியும் இல்லை. ஐயோ தேவ சமூகத்தை விட்டு போறோமே உணர்வு இல்லாம படுத்து. ஆனா இவர் அப்படி கிடையாது. அதனால நம்ம பாக்குறோம், மகா சத்தமிட்டு அலறி ரட்டுருக்காங்க. இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா 3வது வசனம். இந்த 3வது வசனம் கீ வசனம் நான் சொல்றேன். எப்பவுமே ஒரு காரியம் நமக்கு வேணும்னா, ஒரு குழந்தை இருக்குதுங்க, அந்த குழந்தை அழுது சாதிக்கும். பார்த்திருக்கீங்களா? அழுது சாதிக்கும். அது கொடுத்தா தான் அந்த பிள்ளை வரும். இப்ப ரீசன்ட் ட்ரெண்டை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாதுன்னு புதுசு மேட்ச். சின்ன பொம்பளை பிள்ளையோ பையனோ அதுல இருந்து எல்லா பிள்ளைகளும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் தான் அம்மா மாதிரி வச்சிருக்காங்க. போனை கொடுத்துருவாங்க. அந்த போன்ல கார்ட்டூன் பாக்குறத கார்ட்டூன் போன், கேம்ஸ் விளையாடுற கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும். அதனுடைய வளர்ச்சிக்கு தக்க உட்காந்துருக்கேன். ஆனா அந்த பிள்ளை உறுதியா அந்த இடத்துட்டு போகாது, அலாது உன்னிச்சு. இது அம்மா மாதிரி லேட்டஸ்ட் டெக்னிக். ஆனா அது எனக்கு அகெயின்ஸ்ட். பாருங்க, 3வது வருஷம் தான் இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர். அந்த மலரை செய்வதற்கு என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னா, ராஜா சென்றனும் யூதர்களுக்குள்ளே மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பல் உண்டாயிற்று. அநேகர் ரட்டுடித்து சாம்பலிலே கிடந்தார்கள். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சதான் இருந்தாலும் நான் சொல்றேன். அம்மா ஜெயலலிதா ஆட்சியில நமக்கு மத தடை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. அப்ப நாங்கெல்லாம் எங்களையும் ஜெபிச்சிருப்பேங்க. நாங்கெல்லாம் அழுது அழுது ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த மத தடை சட்டம் வரக்கூடாது வரக்கூடாது. சங்கிலி ஜபத்துல நான் போய் பங்கு கொண்டிருக்கேன். அவங்க சங்கிலி ஜபம் நாங்க வச்சிருக்கோம் டாக்டர். நீங்க ஜெபிக்கவும் செய்யலாம், இல்ல ஒரு செய்தியும் கொடுக்கலாம். 1 hour மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். நாங்க நமக்கு தான் செய்தி கொடுக்கல, பிரச்சனை இல்லை. ஆவியான சொன்னதை சொல்லி நான் செய்தி 1 மணி நேரம் முழக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஆனா நியூஸ் வருது, மத தடை சட்டம் நிறைவேறிடுச்சு. நாங்கெல்லாம் துண்டை போட்டுட்டு உட்கார்ந்தோம். ஐயா நான் பண்ண ஜெபம் வேஸ்ட் போல இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட இல்ல, என்ன நடத்தி காட்டினார் சொல்றது இல்லை. ஆக்ஷன். எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன்ல அம்மா ஜெயலலிதாக்கு எம்பி சீட்ல 4 வாஷ் அவுட். அந்த மாதிரி நீ எங்கிட்ட விளையாடுறியா, நீ ஏன் பிள்ளைகளுக்கு மத சட்டம் போடுறியா? அவங்க உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா உங்களுக்கு? தடை சட்டத்தை கேன்சல், போட்ட சட்டத்தை கேன்சல் பண்ணி விட்டுச்சு. சரிங்களா? தடை சட்டமே வராம இருந்ததுன்னா அது வேற. ஆனா எந்த சட்டத்தை எந்த அம்மா போட்டாங்களோ, எலெக்ஷன் வந்த உடனே ஐயோ நம்ம ஜீவனுள்ள தேவனை தொட்டுட்டோமேன்ட்டு தூக்கிடுச்சு. அது மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா புலம்பல் உண்டாயிடுச்சு. இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 இப்ப ராணி எஸ்தர் பயங்கர டாப் பொசிஷன்ல இருக்குது. அந்த மாதிரி ஃபேவரட் ராணி. எத்தனையோ ராணிகள் இருப்பாங்க, ஆனா ரொம்ப பிடிச்சது எஸ்தர் தான். தலையில கீழே வந்துருச்சு, ஜாலியா இருக்குது. அப்ப இவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா, இங்க வரு, நீ யூத பொண்ணுன்னு மறந்துடாத. அதான் நிறைய நேரங்க நம்மளுடைய மிதந்துட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு எச்சரிப்பு வரணும். அந்த எச்சரிப்பு வருது. என்னது? மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் யூ ஆர் a Jew girl. எஸ்தர் 4வது அதிகாரம் 12. எஸ்தரின் வார்த்தைக்கு மறுதலை செய்தது.
முருகதா எஸ்ருக்கு திரும்ப சொல்றது, நீ ராஜாவின் அலமிருந்து மற்ற யூதர்களை தப்பலாம், நீ தப்பன்னு நினைக்காது. யூதருக்கு காலத்திலே சகாயம் வரும். அது எங்க இருந்து வரும்? வரலன்னா நீயும் உன் தகம் வரல. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்பவுமே சகாயம் ஒரு ஆள் மூலமா வரணுங்க. அதுக்காக ஒரு நபரை தெரிந்து கொள்வார். அது நீங்களா இருக்கலாம், நாளா இருக்கலாம். இங்க எஸ்தர் ஆமா, அதுக்கே அப்பதான் வருது. சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்? உபவாசம் போறேன். அது என்ன உபவாசம்னா தண்ணீர் குடிக்காத உபவாசங்க. நீர் போய் சூசாமில் இருக்கிற யூதர்களை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும். தண்ணியும் குடிக்கூடாது, சாப்பிட கூடாது. டே நைட் ஜெபம் பண்ணுங்க. நான் எங்க போறேன்? ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போறேன். இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம டீட்டெயிலா பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாத்தான் என்ன நினைக்கிறான்னா இஸ்ரவேல்ங்கிற ஒரு அழிக்க பார்க்கறான். அதான் யோசியா 14வது அதிகாரம் 5வது கீ வசனத்தை திரும்ப சொல்றவங்களுக்கு, நான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருந்து 2வது லீலி புஷ்பத்தை மலர்வான், லீபனோனை போல வேர் ஊன்றி நிற்பான். இப்ப சாத்தான் அக்னியை போட்டு அழிக்க பார்க்கிறான். ஆண்டவர் பனியை அனுப்புகிறார், மலர செய்கிறார். மலர செய்யறதை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஆண்டவர் மலர செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் என்னன்னா, இப்ப கோலியாத் தாவீது கையில பட்டயம் கிடையாது, கவன் குழாங்கள். இப்ப அடிச்சாச்சு, விழுந்துட்டான். இப்ப இவன் கையில என்ன கிடையாது? பட்டயம் கிடையாது. இந்த தாவீது சவுல் ராஜா பட்டயத்தை கொடுத்தாலே அதையே தூக்க முடியல, எனக்கு பிராக்டிஸ்ல விட்டாரு. ஆனா எந்த கோலியாத்துடைய கையில இருக்கிற பட்டயத்தை எடுத்து அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் தலையை வெட்டி தூக்கி கொண்டு கொடுப்பான். அதான் அவன் பட்டயத்தை வச்சே அவனை அழிக்கிறது. அது ஆண்டோடைய ஒரு டெக்னிக். அதுபோல இந்த 5வது அதிகாரத்துல 11வது வசனம் தன் மனைவிட்டு சொல்றாரு. அவருடைய பிளஸ் எல்லாம் ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு அம்மா இருக்குது, யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அம்மா பயங்கர சிவப்பு கலர், என்ன கலர்? சிவப்பு கலர். அதுக்கு பயங்கர பெருமை இருக்கும், நான் சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லி. அது கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்கு, அது கொஞ்சம் நேரம் கம்மி. அவளை பார்த்து என்ன சொல்றேன்? கருப்பி, கருவாச்சி. என் காது கேட்க அது சொன்ன, கருவாச்சி கருவாச்சி கருவாச்சி. கொஞ்ச நாளையில உங்க வீட்டுக்கு ஒரு மருமக வந்தான். நான் சொல்லக்கூடாது எந்த வாயில நீங்க வார்த்தை, அது டேக்க வந்துடும். அந்த பொண்ணு நேரம் கம்மியான பொண்ணு தான் வீட்டுக்கு மருமகளை வந்துச்சு. அப்ப அது பெருமை மண்டைக்கு மேல ஏறிச்சு. இங்க இவருக்கு மண்டைக்கு மேல ஏறின பெருமை இங்க லிஸ்ட பாத்தீங்கன்னா, எஸ்தர் 5:11 தன் ஐஸ்வர்யத்தின் மகிமை. ஐஸ்வர்யத்தின் மகிமை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த எவ்வளவு பெரிய ஆள்னா ராஜா கஜானாலே காசு கொடுக்கறேங்க. ராஜா கஜானாக்கு நான் காசு கொடுறேன், அவனுக்கு இவ்வளவு காசு இருந்திருக்கும் பாருங்க, இவ்வளவு நான் கொடுக்கறேன், நான் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி. அது மகிமை. தன் பிள்ளைகளின் திரட்சி, பன்னிக்குட்டி மாதிரி வதான்னு பெத்தப்பட்டிருப்பாரு. அது பிள்ளைகளுடைய திரட்சி. ராஜா தன்னை பெரியவனாக்கி தன் பிரபுக்கள் மேலும் ராஜாக்கள் மேலும் உயர்த்தினது வேதிக்கிறான் சொல்லிட்டு, இதெல்லாமே எனக்கு மைனஸ். ஒன்ன நான் பார்த்தா தான் சந்தோஷப்படுவேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 13 அந்த யூதனாகிய மருகதாய் ராஜாவின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறது நான் அவன் அங்கிருந்து காலி பண்ணணும் சொல்லிட்டு ஒரு தூக்கு மரத்தை செய்யறாங்க. இந்த தூக்கு மரங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்ட தூக்கு மரம் கிடையாது. இது ஒரு தவறான டிரான்ஸ்லேஷன். இப்ப இந்த பேனாவை பார்த்துக்கோங்க. இந்த பேனா அப்படி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தூக்கு மரங்கிறது 50 முழம் இது இப்படி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இவன் ஆமானுடைய பிளான் என்ன, முருகத்தாயை அப்படி வச்சுக்கிட்டு அவனுடைய ஆசன வாயில அதை வச்சிருவாங்க. 2 கால், இங்க ஒரு கால் இருக்கும், இங்க ஒரு கால் இருக்கும். அதை வச்சு ஒரு இழு எடுப்பாங்க. அப்ப அவனுடைய ஆசன வாய் வழியா குத்திட்டு போய் இங்க போய் இந்த மண்டையை விட்டு தரணும். இதுதான் டெக்னிக். நீங்க நினைக்கிறப்ப தூக்கு மரங்கிறது கழுத்துல போட்டு தூக்குறது கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அப்படி செய்யறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்படி கோலியாத்தியுடைய ஆளை வச்சு வெட்டினது மாதிரி
7வது அதிகாரம் 9வது வசனம். மொர்தெகாய் ஆமானுக்கு செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரத்தை ஆமான் வீட்டுக்கு நாட்டப்பட்டிருக்கு. இப்படி ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒன்று தூக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு ராஜா. இப்ப இதெல்லாம் செஞ்சது எதுக்காகனா, இப்ப சாத்தான் லீலி புஷ்பத்தை போல இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க பார்க்கிறான். இப்ப நம்ம ஃபைனல் இதைத்தான் மேட்ரு. இப்போ 10வது வசனத்தை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணும். இதுதான் வேர் ஊன்றது. 3 காரியம். பனி தேவன், மலர் செய்து அவர் செய்யணும். 3வது ரூட், உள்ள போய் உட்காரு. ராஜாவாகிய அகஸ்வேரு தேசங்கள் மேலும் சமுத்திரத்தின் மேல தீவுகள் மேலும் பகுதி ஏற்படுத்தணும். என்னன்னா டாக்ஸ் கலெக்ஷன். இது ஒரு பெரிய பிசினஸ். ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு டாக்ஸ் கலெக்ஷனை நம்ம மோடி ஐயா அவர்கள் கண்டுபிடிச்சாரு. எல்லாரும் எங்களை மாதிரி ஆளுகளா நோன்றாரு. ஆரோக்கியம் சொல்றாரு பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இவர் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து 2வது வல்லமையும் பராக்கிரமமான அவனுக்கு எல்லா செயலும். வல்லமை பராக்கிரம். இந்த வல்லமை பராக்கிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர். அவருக்கு என்னன்னாலும் என்ன செய்யலாம், டாக்ஸ் போடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்க, அவனுடைய எல்லா செய்களையும் ராஜா பெரியவனாக்கிய மொர்தெகாயுடைய மேன்மையை ஒரு புக்கு போட்டாங்க. புக்கு போடுற அளவுக்கு ஒரு ஆச்சரியமான கருத்தை வச்சிருக்காரு. அப்ப அந்த புஸ்தகம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு ரூட் வேறு போய் உட்கார்ந்துருக்கிய இந்த மொர்தெகாயை யாரும் அழிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் செய்த வேர் ஊன்றதான் இந்த வசனம். பாருங்க, 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாக்கிய அகஸ்வேருக்கு 2வது 2வது பிளேஸ். நம்ம யோசேப்பு பார்த்திருக்கோம். யோசேப்பு நம்பர் 1, ராஜா நம்பர் 1, பார்வோன் நம்பர் 1, நம்பர் 2 யோசேப்பு. யோசேப்பு சொல்லாம எந்த நாயும் வாழை கூட ஆட்டக்கூடாது, நாயை கூட நாக்க அந்த அளவுக்கு நிகழக்கூடாது. பவர் கொடுத்துருக்கு. சேம் அங்க உள்ளதான் இங்கே நடக்குது. 2வது யூதருக்குள் பெரியவன். யூதருக்குள் பெரியவன்னா எப்பவுமே யார் பெரியவன் சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சீஷருக்கு சண்டை வந்துருச்சு. இவன் பெரியவன், நான் பெரியவன். அம்மையார் கூட்டிட்டு வந்து ரெக்கமெண்டேஷன். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏகோப் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு பெரியவர் யார்? மொர்தெகாய் தான், வேற யாருமே கிடையாது. சாய்ஸே கிடையாது. தன் திரளான சகோதரருக்குள் பிரியமன். திரளான சகோதரருக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் ஜனத்தோட திரளான ஜனங்கள் அப்படின்னா யார் அர்த்தம்னா, இத பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுனால மற்ற மக்கள் யூதர்களாக மாறுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 8வது அதிகாரம் 16வது வசனத்துல விதமாக யூதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தைகள் அவனுடைய எல்லாருக்கும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியாகவும் களிப்பாகவும் இருந்துச்சு. யூதருக்கு பயப்படுகிற பயம் வந்தது. அநேகர் யூதன் மார்க்கத்துக்கு அமைந்தார்கள். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப பாக்குறாங்க, என்னையா இப்படி ஒரு கடவுள் இருப்பார் ஐயா, எங்களுக்கு அந்த கடவுள். இத உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், எழுதிக்கோங்க. ப்ரோஸ்டைல்ஸ், PROSELYTA. ப்ரோஸ்டைல் அப்படின்னா யூதராய் பிறக்கும்போது யூதன் கிடையாது அவர். ஆனா அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அவங்க விருத்த சேவை பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த லெட்டர்ஸ் கத்துக்கணும், எபிரேய மொழியை. மோசே எழுதின நியாயப்பிரமாண புத்தகத்தை கம்ப்ளீட்டா படிக்கணும். தேவன் ஒருவர்னா அறிக்கை செய்யணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானங்கிறது நம்ம புதிய ஏற்பாட்டில் வருகிற ஞானஸ்தானம் கிடையாது. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில நாங்க பழையதெல்லாம் விட்டுட்டு இப்ப நாங்க யூத முறைமைக்குள்ள வந்துட்டோம் சொல்லி எவ்வளவு முடிஞ்சிட்டு ரபிமார் வருவாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சொல்லுவாங்க, நீ முறைமையை கை கொள்ளுவையா, நீ உபவாசம் இருப்பையா இருப்பேன், ஜெபம் பண்ணுவியா பண்ணுவேன், நீ ஆண்டோடைய மார்க்கத்துக்கு உண்மையா இருப்பையா இருப்பேன் சொன்னதுக்கு அப்புறம் அவனை யூதனா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அதனாலதான் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இப்ப அவங்களையே சேர்த்து தாங்க நம்ம பார்க்கணும். பெரியவன் தன் திரளான சகோதரர்களுக்குள் பிரியமானவன் இருந்தான். அன்றியும் தன் ஜனத்தினுடைய நன்மைகளை நாடி தன் குலத்திற்கு எல்லாத்திற்கும் சமாதானம் உண்டாக பேசும் ஸ்போக்மேன். இப்ப
பழைய ஏற்பாட்டில் ஏசாயா அவன் வாயை திறந்து ஆண்டவருக்காக பேசுவான். ஆண்டவர் பேசுறத அவர் பேச மாட்டாரு, ஏசாயா வச்சு பேச வைப்பார். அதுபோல இங்க ஜனங்கள் எல்லாருக்குமாக பேசுற ஒரு மனிதனாக ஆண்டவர் கொண்டு வந்தார். அதனாலதான் நம்ம இதை அப்படியே இங்க நடக்கிறத காமிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ஓசியா 14வது அதிகாரம். நான் இவ்வளவு செய்தது தேவன் எப்படி செய்தாரு? ஜெபிச்ச பிறகு செய்தார். எப்படி ஜெபம்னு? உபவாசம் ஜெபம். இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு அக்னியை போட்டு அதை ஒன்னும் இல்லாம அழிக்கலாம் நினைச்ச சாத்தானா அவனை அழிச்சிட்டு ஆண்டவர் ஆக்கினார். அடுத்து அவன் லீலி புஷ்பத்தில் மலருவான். மலர்றதுக்கு ஒரு சாம்பிள் முருகதாய். அவனை 10வது வசனத்துல ஃபுல்லா அதிகாரத்துல ஃபுல்லா சொல்லி மலர செய்தார். லீலி புஷ்பத்துக்குள் வேறு ஒன்றினான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எதற்காக 10வது அதிகாரத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்கிற ஒரு ஆழமான ரகசியத்தை அவ்வியர்களுக்கு தந்ததாக நன்றி ராஜா. 9 அதிகாரத்திலேயே மாமானுடைய வாழ்க்கையை முழுவதாக முடித்து கொடுத்த தேவன் ஒரு அதிகாரத்தை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. இன்று எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளர்த்துங்கப்பா. எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் பணியாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.